விடியா திமுக நகரமன்ற உறுப்பினர் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றியதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை, ஆரணி, பௌர்ணமி நகரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக திமுக நகரமன்ற உறுப்பினர் RS பாபு வாக்குறுதி அளித்துள்ளார். இதனை நம்பிய அப்பகுதி வாசிகள் 2.5 வருடமாக குடிநீர் வசதி, மின் விளக்கு, கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் அவதியடைந்து காத்து கிடந்துள்ளனர். பல முறை திமுக நகரமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டும் கண்டுகொள்ளாமல் அலைக்கழிப்பு செய்துள்ளார். இதனால் திமுகவின் பொய் வாக்குறுதி வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரனிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நான் ஒரு 3 ஆண்டு காலம் முடிஞ்சது. இது வரைக்கும் எந்த ஒரு வசதியும் அங்கே இல்லை. எல்லோரும் டாக்டர்ஸ் குடும்பமாக தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குது உள்ள. எந்த வசதியும் இது வரைக்கும் அவங்க செய்யப்படலை. நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் கோரிக்கை கொடுத்துருக்கோம். இதற்கு ஸ்டெப் எடுக்கலை. இப்போது கடைசியாக நாங்கள் எம்எல்ஏ கிட்ட வந்திருக்கோம். எம்எல்ஏ வந்து நல்ல முறையில் பேசியிருக்காரு. நானே முன்னின்று முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா வசதியும் நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையாக இருக்குது. சாலை வசதி, கால்வாய் வசதி, குப்பை வாழ்றது எதுவுமே இல்லை. தெரு விளக்கு இல்லை. எதுவுமே கவுன்சிலர்கிட்ட நாங்கள் சொன்னோம். ஓட்டு கேட்கும்போது சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு எந்த வசதியும் நாங்கள் செய்து தரோன்னு சொன்னார். 4வது வார்டு எங்களுது. கவுன்சிலர் வந்து பாபு அவர்கிட்ட சொன்னோம். அப்புறம் நகராட்சியிலே நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு செய்கிறேன்னாரு. இன்னும் ஸ்டெப் எடுக்கல எதுவும்.